மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு எப்போதும் ஏற்காது என்று திமுக எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தை முன்வைத்து தமிழ்நாடு அரசுக்கு கல்வி நிதி வழங்க மத்திய அரசு மறுப்பதாக திமுக மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பாக கல்வி நிதி மறுப்பு தொடர்பாக மக்களவையில் திமுக மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் இன்று கேள்வி எழுப்பினார். மத்திய அரசின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததற்காக மாநில அரசுக்கு நிதியை மறுக்கக்கூடாது என்றும், தமிழ் மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றது என்றும், தமிழ்நாடு அரசை பழிவாங்கவே மத்திய அரசு நிதியை மறுக்கிறது என்றும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது எதிரானது என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் மாணவர்களை திமுக தவறாக வழிநடத்துகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக வைக்கப்படும் குற்றச்சாட்டு தவறானது என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசினார். கடந்த ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு கையெழுத்திட வந்தது. ஆனால் சூப்பர் முதல்வரின் பேச்சை கேட்டு தங்கள் முடிவை கடைசி நேரத்தில் மாற்றிக்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் டெல்லியிலிருந்து இணைகிறார். டார்வின் ஜியோ, நாடாளுமன்றத்தில் தற்பொழுது மும்மொழி கொள்கை தொடர்பாகவும் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்குவது தொடர்பாகவும் நடைபெற்று வரக்கூடிய இந்த விவாதம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், குறிப்பாக தமிழகத்தில் அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு காரணத்தினால மத்திய அரசானது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்விக்கான அந்த நிதியை வழங்கவில்லை என்று தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டு என்பது எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசானது பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சருக்கு கடிதங்கள் கூட எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை தான் கடைபிடித்து வருகிறோம், அதில் உறுதியாக இருக்கிறோம். எக்காரணத்திலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மும்மொழி கொள்கை என்பது ஒரு இந்தியை திணிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதுதான் தொடர்ச்சியாக தமிழக அரசானது வெளிப்படுத்தி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் 2வது அமர்வு இன்று ஆரம்பித்தவுடனாக இது தொடர்பான கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருந்தது. முதலில் திமுக உறுப்பினரான தமிழச்சி தங்கபாண்டியன் இது தொடர்பான கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி 2000 கோடி ரூபாயை ஏன் வழங்காமல் இருக்கிறது, மேலும் இந்த கல்வி நிதியான மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது நியாயமா, அதே போன்று மாநிலங்களுக்கு மத்திய அரசுடைய ஒரு கொள்கை முடிவை மாநிலங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது சட்டப்பூர்வமாக கட்டாயமில்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த நிதி நிறுத்தப்பட்டது, இந்த நிதியை வழங்குவோம் என்று மாநிலங்களுக்கு உறுதியளிக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் கடுமையான விமர்சனத்தை தமிழக அரசின் மீதும் மற்றும் தமிழக எம்பிக்கள் மீதும் வைத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக திமுக எம்பிக்கள் மீதும் விமர்சனத்தை வைத்திருந்தார். இதில் திமுக அரசானது ஒரு மாணவர்களுக்கு எதிரான இந்த அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுவதாகவும், குறிப்பாக முதலில் இந்த மும்மொழி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக கூறியிருந்த மத்திய தமிழக கல்வி அமைச்சர் தற்போது உடனடியாக அதனுடைய பேச்சை தற்போது மாற்றி இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். இது மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு அரசியல் செய்வதாக இருக்கிறது. பல உறுப்பினர்கள் என்னை நேரடியாக வந்து கூட பார்த்திருக்கிறார்கள். ஆனால் முன்னர் இருந்த எடுத்த முடிவில் இருந்து மனமாற்றம் அடைந்தது ஏன், முதல்வரின் உத்தரவு கிழக்கு இது போன்று நடக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியையும் ஒரு கடுமையான விமர்சனத்தையும் வைத்திருந்தார். இதனை அடுத்து இது தொடர்பாக தமிழக எம்பிக்கள் தொடர்ச்சியாக அவையில் முழக்கங்களை எழுப்பியதோடு எதிர்ப்பும் தெரிவித்திருந்தனர். இதனால் அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அவை கூடிய சற்று நேரத்திற்கு தற்போது கூடிய உடனாக திமுக உறுப்பினரான கனிமொழி சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மத்திய கல்வி அமைச்சருடைய நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் திமுகவின் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டின் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். முதலில் தமிழ்நாட்டினுடைய குரல் உலையை நெருக்கக்கூடிய வகையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய உண்மைக்கு புறம்பான தகவல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பாக அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் கல்விக் கொள்கை என்பது அவர்களுக்கு ஒரு கல்விக் கொள்கை, நமக்கு ஒரு கல்விக் கொள்கை என்று சொன்னால்,
எது சிறந்தது என்பதை மாநிலம்தான் முடிவு செய்ய முடியுமே ஒழிய ஒன்றியத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் முடிவு செய்ய முடியாது. இது சட்டம் அல்ல, இது ஒரு கொள்கை. கொள்கையில் ஒன்றியமா மாநிலமா என்று வந்தால் மாநிலத்திற்குத்தான் முக்கியத்துவமே தவிர, ஏனென்றால் மாநில மக்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற அரசு அல்லது மாநில மக்களினுடைய இறையாண்மையை வைத்திருக்கிற அரசு மாநில அரசு தான். இந்த அடிப்படை புரியாமல் ஒன்றிய அரசு தவறாக இந்திய மக்களை வழிநடத்துகிறது அல்லது தனது இந்துத்துவ கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அரசை பயன்படுத்திக் கொள்ளுமையானால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்பது எங்கள் மண்ணுக்கான கொள்கை. ஏறத்தாழ பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சொல்வது மட்டுமல்ல, இவர்களோடு இருக்கிற நமது ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சகோதரர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறார், தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு உலகம் முழுக்க அவர்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் ஆங்கில மொழியில் தங்களை வளர்த்துக் கொண்டதுதான் காரணம், இருமொழி கொள்கை தான் அதற்கு காரணம் என்பதை சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சரே சொல்லி இருக்கிறார். அவர்கள் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, யுனிசெஃப் என்கிற உலக ஐக்கிய நாடுகள் சபைக்கான கல்விக்கான அந்த குழுமமே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இருமொழி கொள்கை என்பது அந்த குழந்தைகளுக்கு புரிதலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கையை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. நாங்கள் சாதித்திருக்கிறோம். 3 மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வருவீர்களே ஆனால் உங்கள் சாதனைகளை பட்டியலிடுங்கள். நாங்கள் 3 மொழி படித்ததால் இதை சாதித்திருக்கிறோம், இது இன்னைக்கு செய்து முடித்திருக்கிறோம். எனவே உங்கள் இருமொழி கொள்கையை விட இந்த 3 மொழி கொள்கை சாதனைக்குரியது என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் 3 மொழி கொள்கை படித்தவர்களை விட இருமொழி கொள்கையில் படித்த நாங்கள் சாதித்திருக்கிற போது நாங்கள் ஏன் எங்கள் கொள்கையை மாற்ற வேண்டும் என்பதற்கு அவர்களால் தத்துவார்த்த ரீதியாக அல்லது தரவுகளின் அடிப்படையில் மறுப்பு தெரிவிக்க வழி இல்லாமல் இன்றைக்கு இந்த எங்கள் மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை அவர்கள் நிறுத்தி வைத்திருப்பது உண்மையிலே சொல்லுகிறேன் அரசியல் அமைப்பிற்கு புறம்பான செயல். தமிழர்களுக்கு துரோகத்தை இழைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். மேடம், குறிப்பா நாடாளுமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த விவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதலில் இந்த விவாதம் திசை திருப்பப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து. இப்போ தற்போது சகோதரி கனிமொழி சொல்றாங்க, தமிழ்நாடு ஒருபொழுதும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது, இருமொழி கொள்கை தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களின் குழந்தைகள், செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் 3 மொழி படிக்கிறார்களே, அப்ப அதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? தமிழகம் என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரே கொள்கை தானே இருக்க வேண்டும். அப்புறம் ஏன் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் உள்ள பிரதானமாக இருக்கின்ற செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள்? ஏன் இவர்கள் நடத்தும் பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் படிக்கிறார்கள்? அப்ப தமிழகம் மும்மொழி கொள்கை என்று ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது அல்லவா? அப்ப தமிழகம் என்றால் தனியார் பள்ளி குழந்தைகளையும் செல்வந்தர் வீட்டு குழந்தைகளையும் விடுத்து விட்டு இவர்கள் தமிழகம் என்று எப்படி சொல்ல முடியும்? மிக தவறான ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்கிறார்கள், ஒப்புக்கொண்டு பின்பு ஏன் நீங்கள் பின்வாங்கினீர்கள்? ஏனென்றால் இதை ஒப்புக்கொண்டு தமிழக மக்கள் நன்றாக படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய மரியாதைக்குரிய பிரதமருக்கும் பெயர் வாங்கி கொடுத்து விடும். உடனே இவர்கள் நினைத்து விட்டார்கள், பெயர் வாங்குறது முக்கியம், அதனால குழந்தைகள் படிக்கிறது முக்கியம் இல்ல, பாஜக பெயர் வாங்கிடக்கூடாது. உடனே ஒரு யூ டர்ன் போட்டு நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், மற்ற மாநிலங்கள் ஒப்புக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹிந்தி திணிப்பு இல்லை என்று மறுபடியும் சொன்ன பின்பும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக தனியார் பள்ளி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? எல்லாரும் இருமொழிக்கு தான் கற்கிறாங்க. தமிழ்நாட்டுல யாருமே மும்மொழி கொள்கை கற்கலன்னு சொல்ல முடியுமா? ஆக அப்பட்டமாக ஏழைகளை வஞ்சிக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று நேரடியாகவே நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். பிரச்சனையே இல்லைன்னா நாங்க கையெழுத்து வாங்கும்போது ஏன் தடுக்கிறீங்க? ஏன் கைது செய்றீங்க? அப்ப மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். இணைப்புலந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன்.